அலோன் இன் த டார்க் 2024ல் தமிழ் டப்பில் வெளிவந்த ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படம் ஏற்கனவே 2005 வெளிவந்துச்சு. இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்தலாம். படத்தோட நம்ம ஹீரோ ஃபியூச்சரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவார். குறிப்பாக அமானுஷமான விஷயங்களை பற்றி இவர் அப்படியே கணிச்சு தெரிஞ்சுக்குவார். பேய்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்குவார். நிறைய ஆராய்ச்சி பண்ணுவார். இப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது இவருடைய ஃப்ரெண்டு இறந்துருவாங்க. உடனே இவருடைய ஃப்ரெண்டு எதற்காக இறந்தாங்க அப்படின்ட்டு அவருடைய இறப்புலையும் ஆராய்ச்சி பண்ணுவார். அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது பல திடுக்கிடும் சம்பவங்கள்லாம் இருக்கும். அப்படி பார்க்கும்போது அவருக்கே அவர் தூக்கி வாரி போடும் ஷாக்கான விஷயங்களை இவர் தெரிஞ்சுக்குவார். அது மட்டும் இல்லாமல் பழங்காலத்தில் 29 கொடூரமான பேய்கள் ரொம்ப சாமியாக கும்பிட்டுருப்பாங்க. அவையெல்லாம் இப்போல்லாம் ஒன்று சேர்ந்து 21ஆம் நூற்றாண்டில் எப்படியாவது அந்த பூமியை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பிளானோட வரதுக்காக காத்துட்டு இருக்கும். அதையும் இவர் தெரிஞ்சுக்குவார். இப்போ இந்த பேய்கிட்ட இருந்து இவர் எப்படி காப்பாற்றுறாரு, இவர் என்ன பிளான் பண்ணுறாரு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய வளையம். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே படத்துடைய ஹாரர் எலிமெண்ட் சூப்பராக இருக்குது. விஎஃப்எக்ஸ் ஒர்க் செம்மையாக இருக்குது. படத்தில் வச்சு எல்லாருமே சூப்பர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் சொல்லணும்னா தோணுது. ஆனால் ஒன்றுமே இல்லையே பாஸ். ஏன்னா இவங்க ஸ்டோரி நல்லா இருக்குது. ஸ்டோரி பேஸ் செம்மையாக இருக்காது, அடிச்சிக்க முடியாது. ஆனால் இவங்க கொண்டு போன விதம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஸ்க்ரீன் பிளேயில் சுத்தமாக இல்லை, ரொம்ப சொதப்பி வச்சுருக்காங்க. அது ஹாரர் சீன்ஸில் இல்லைன்னு கூட சொல்லலாம். இவங்க ஏதோ பாட்டுக்கு அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு இடத்த கூட பயமுறுத்தவே இல்லை. விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் சும்மா வேற படுமோசமாக இருக்குது. இது மாதிரியான ஒரு மோசமான ஒரு விஎஃப்எக்ஸ் நம்ம பார்த்ததே இல்லை கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக எடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி படத்தோட ஸ்க்ரீன்ல என்ன பாஸ் இது இப்படி எடுத்து வச்சுக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் இருக்குது. அது இன்னும் கிளைமேக்ஸ் நெருங்குதுங்க. ஸோ மாட்டிக்கிட்டோம், ஒரு முக்கியமான மூவியில் மாட்டிக்கிட்டோம் அப்படி ஒரு ஃபீலை தான் ஏற்படுத்துது. பேசாமல் போயிடலாமா விட்டுட்டு அப்படிங்கிறது தான் இருக்குது. இருந்தாலும் கடைசியாக பொறுமை காத்து கிளைமேக்ஸ் பார்த்தா கிளைமேக்ஸில் ஒன்றுமே இல்லை. இன்னொன்றும் அந்த கதை ஸ்டோரி செம, ஆனால் ஸ்க்ரீன் பிளே சுத்தம். எப்பவுமே ஒரு படத்துக்கு ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் ஒரு வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளே கொடுத்தா கதையாக இல்லைனாலும் ஸ்க்ரீன் பிளே நீங்கள் வித்தியாசமாக காமிச்சு பாருங்க, படம் வேற லெவலில் ஹிட் அடிக்கும். ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி ஃபைட் சீக்வன்ஸில் சுத்தமாக இல்லை. ஏதோ சும்மா இவங்க பாட்டு இஷ்டத்துக்கு எடுத்து வச்சுக்கிறாங்க. இது எதுவும் ஃபைட்டுன்னு சொல்கிறதா வேறு என்னன்னு சொல்கிறது, அந்த அளவுக்கு இருக்குது. அப்படியே என்ன அது ஒரு ஹாலிவுட் படத்தில் இப்படி ஒரு படமா அப்படின்னு தான் நம்மளுக்கு யோசிக்க வைக்கிது. இதை விட பெரிய மைனஸ் இந்த படத்தை நான் எதுவும் சொல்ல விரும்பலை. மற்றபடி இந்த படத்தில் ப்ளஸ்ங்கிறத தேடி கண்டுபிடிக்கணும். ஏதோ ஓரளவுக்கு அந்த ஸ்டோரி ப்ளஸ்ஸாக இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கணும், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்காதீங்க. படத்தில் அவ்வளோ மட்டும் சீன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் ஃபேமிலியை தவிர்த்துட்டு தனியாக பார்த்து வச்சுக்கோங்க. முதல்ல அந்த படம் சூப்பராக சுமாராக இருக்குன்னா இந்த படம் ஒன்றுமே இல்லைங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சொல்லுவோம். உலகம் உங்கள் கவி பாரதி.